இங்கே இந்த பொண்ணு வேலை முடிச்சு வந்தவ அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட்ல ஏறி போறா. உள்ள 3 பசங்க இருக்கானுங்க. அவளோட ஃப்ளோர் வந்த உடனே உள்ள ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்துருக்கான் போல இருக்குது. எனக்கு கையை விடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு பார்த்து என்னடி நடந்துச்சுன்னு கேட்குறா. அப்போதான் அவன் சொல்றா, இந்த பொண்ணு வேலை முடிச்சு வந்துட்டு இருக்கும்போது இந்த பசங்க ஆல்ரெடி இந்த பொண்ணை பார்த்துருப்பானுங்க. வேணுன்னு ஏதாவது லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி இருப்பானுங்க. இந்த பொண்ணு ஓரமாக போய் நிற்கும் போது ஒருத்தன் கேட்குறான் உன் பேர் என்னன்னு. இன்னொருத்தன் சொல்கிறான் ஏன் பேசாமலே இருக்கேன், எங்களை பார்த்தா பயமா இருக்கான்னு. இல்லை நீ பேசலாம் வேணாம், நாங்களே பார்த்துக்குறோன்னு அவனுக்கு சொல்லும் போது இந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பும் போது அவனுக்கு கையை பிடிச்சி இழுத்துருப்பானுங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா, இது உனக்கு மட்டும் இல்லை, நிறையா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்குது. இது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. இந்த சமுதாயம் எப்போ மாறுதோ அப்போ தான் எல்லாம் சரியாகும்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு லிஃப்ட்டுக்கு போகும்போது இந்த 3 பசங்க பார்க்குறானுங்க. வேணுனே இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே வந்து ஏறுறானுங்க. இந்த பொண்ணை பயந்துக்கிட்டே இருக்கா. ஒருத்தர் சொல்கிறா, நேற்று நம்மளால் சரியாக பேச முடியல, ரொம்ப பயந்துட்டியோ அப்படின்னும் போது டக்குன்னு லிஃப்ட் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. அப்போ இந்த பசங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிடுறானுங்க. ஒருத்தனுக்கு மட்டும் நெஞ்சு வலி மாதிரி வந்து மூச்சு அடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் கீழே உட்காந்து பதறிக்கிட்டு இருக்கான். இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அப்போ இந்த பொண்ணு டக்குன்னு தண்ணியை கொடுத்து பேக்கில் ஒரு மாத்திரை கொடுக்குறா. அதை போட்டவன தான் அவனுக்கு சரியாகுது. அந்த பொண்ணு அவங்ககிட்ட போய் கேட்குறா, இப்போ மட்டும் நான் இந்த மாத்திரை உனக்கு கொடுக்கலன்னா என்ன இருந்திருக்கும், என்ன பயந்துட்டியா அப்படின்னு. லிஃப்ட் ஒர்க்காக ஆரம்பிச்சிடுது. அந்த பொண்ணு வெளியே போயிடுறா. டக்குன்னு திரும்பி வந்து சொல்கிறா, இவ்வளோ கேவலமான ஆளுங்களை நான் ஏன் காப்பாற்றணும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் வீட்லேயே அம்மா தங்கச்சிலாம் இருக்க தானே செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி யாராவது நடந்தா நீங்கள் அப்பயும் மரம் மாதிரி தான் நிற்பீங்களா? ஃப்ரீடம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கும் தான் இருக்குது. நீங்கள் மற்றவங்களை கஷ்டப்படுத்த வேணாம், யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருங்க போதும்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அங்கேருந்து போகிறா.